ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 38 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அந்த மாஸ் மோனார் கூட அந்த கோரை அப்படி கையாலே பிச்சு வெளியே எடுத்துருவாரு. வெளியே எடுத்துட்டு டேய் நீ இதுக்கப்புறம் சாக போகிறது இல்லை, நீ உயிரோடு இருக்க போகிறது இல்லை, ஆனால் நீ வழியில் துடிச்சிக்கிட்டே இருக்க போகிற, நான் உன்னை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மரண மாசாக பேசிட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு அந்த மாஸ் மோனாருக்கு என்ன பண்ணுறதே தெரிஞ்சிருக்காது. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடந்துட்டு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ இது வரைக்கும் கோவப்படாத மாதிரி இப்போ வெறித்தனமான கோவப்பட்டனால நம்ம ஹீரோ கிட்ட இப்போ ரெண்டு விதமான சக்தி இருக்கு. ஓபிஎஸ் கார்டு கடவுள், லைஃப் அண்ட் டெத், பார்த்தா அதுக்கு ரேத்ன்ற கோவ கடவுள் நம்ம ஹீரோக்குள்ள வந்தனால அப்படி நம்ம ஹீரோ வேற ஒரு விண்வெளி இடத்துக்குள்ள போற மாதிரி இருக்கு. முன்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு பேர் மேஜிக்கால உருவான மாதிரி இருக்காங்க. நம்ம ஹீரோ யாரா நீங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரு நாங்க தான் ஓபிஎஸ் கார்டோட 2 பகுதிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ கடுப்பாயி ஏய் நீங்க யாரு, என்னோட எனிமியா, என்ன கொல்ல வந்திருக்கீங்களா, கையால் செத்திங்கடா, நான் இப்போ தான் செம்ம கடுப்பில் இருக்கேன், வசம் வந்து மாட்டிக்கிட்டீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடும்போது அவங்க ரெண்டு பேரும் நில்றா ஏன்டா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாங்கள் ஓபிஎஸ் கார்டோட 2 சக்திடா, 2 தெய்வ சக்தி, புரிஞ்சுக்கோ, நீங்கள் தான் நான் வந்து டெத்து, அவன் வந்து லைஃப் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ ஓ இந்த கார்ட்டூனெல்லாம் இந்த பக்கம் ஏதோ நரகத்தில் இருக்க அசுரன் மாதிரி இந்த பக்கம் தேவதை மாதிரி வருவாங்களே அந்த மாதிரியான சக்தியாடா அப்படி சொல்லும்போது அதை கேட்டுட்டு அழுதுட்டு என்னடா இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டு அந்த கடவுளோட சக்தி அழுதுட்டு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு சரி எனக்கு தெரிஞ்சு இப்போ டெத்து அண்ட் லைஃப் இந்த 2 கடவுளும் தனித்தனியாக இருக்கீங்க, இப்போ நீங்கள் ஏன் முன்னாடி வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த டெத்து கடவுள் ஏய் நாங்கள் எந்திரிச்சது காரணமே நீ தான்டா, நீ இது வரைக்கும் கோவப்படாத மாதிரி ரொம்ப ஊக்கரமாக மாறி இருக்க, அதனால இப்போ நான் டெத்து இருக்கேன், அவன் லைஃப் இருக்கான், நீ இதில் 2 பேரில் யாரா சூஸ் பண்ண போகிற, எங்கள் 2 பேரில் நீ ஒருத்தர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி வரா. அது கேட்டு அந்த 2 கடவுளும் என்னடா அவன் அசால்ட்டாக முடியாது போன்ட்டான், இப்போ என்ன பண்ணுறது, இவன் இதுக்கு முன்னாடி கோவப்படாத அளவுக்கு பயங்கரமாக கோவப்பட்டிருக்கான், இவங்ககிட்ட இதே மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இவங்ககிட்ட லைஃப் அண்ட் டெத் ரெண்டுமே இருந்தால் ரொம்ப டேஞ்சரு, இவங்ககிட்ட நான் தான் இருக்கணும், டெத்தை சூஸ் பண்ணுறா என்ன சூஸ் பண்ணுறா அப்படின்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் முடியாதா, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதுக்கு அந்த டெத் கடவுளோட பவர் நம்ம ஹீரோ கிட்ட டேய் நீ ஒரு டிசாஸ்டர் கார்டு, நீ ரொம்பவே கோவப்படுற அப்படின்னா உன் கையில் சீக்கிரமெல்லாம் சின்ன பண்ணாமல் உனக்கு அழிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், அதனால நீ பேசாமல் என்னையே சூஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த டெத்து கடவுள் அழுதுகிட்டே இருப்பான், என்னவன் திரும்ப என்ன அசிங்கப்படுத்திட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த லைஃப் கடவுள், அந்த கடவுள் நம்ம ஹீரோ கிட்ட வந்து நீ என்னதான் சூஸ் பண்ணணும், ஏன்னா நீ அந்த மாஸ் மோனார்க்க கொல்லவே இல்லை, அவனை அடிச்சு அவனோட உடம்பெல்லாம் பிச்சு போட்டு மறுபடியும் அவனை ஹீல் பண்ணி மறுபடியும் அடிச்சுக்கிட்டு இருந்த, ஏன்னா அவனை நீ கொல்ல மாட்ட, உனக்கு கருணை ரொம்ப அதிகம், அதனால நீ என்னையே சூஸ் பண்ணு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ மண்டையில் கை வச்சுட்டு அட இளவு ஏய் நான் அந்த மாதிரிலாம் கிடையாதுடா, ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த லைஃப் கடவுள் டேய் சொல்கிறது கேள்றா, நீ என்னை சூஸ் பண்ண அப்படின்னா நம்ம சொர்க்கத்துக்கே போகலாம், நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களா வாழலாம் தெரியுமா, நம்மக்கிட்ட கடவுளோட சக்தி இருக்குது, நம்ம ஏஞ்சலாக தான் வாழலாம், சீக்கிரம் என்னை சூஸ் பண்ணு, நான் தான் ஏஞ்சல் அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ அவங்க 2 பேரும் பார்த்துட்டு உங்களோட 2 பேர் சக்தியும் எனக்கு வேண்டாம், ஏன்னா இப்போதைக்கு என்கிட்ட என்ன சக்தி வேணுமோ அது என்கிட்டே இருக்குது, நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்த பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் ஒரு உடம்பை சூஸ் பண்ணணும் அப்படி தானே, அதனால் நான் உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுக்குறேன், யூகா ஜெய் இவங்க ஒரு பிரச்சனை இருக்காங்க, அவங்கள நீங்கள் தான் காப்பாற்றணும், அவங்களோட உடம்பை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட அங்கே 2 பேரும் என்னடா அவன் புதுசாக ஏதோ ஐடியா கொடுக்குறான், சரி இவன் சொல்கிறதே கேட்போம், ஏன்னா இவனை கம்பல் பண்ண முடியாது, கம்பல் பண்ணோம் இவன் நம்மளே ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கடவுளும் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அதை கடுப்போடு பார்த்துட்டு இருப்பான். என்ன பேசி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது பேசி முடிச்சிட்டோம், நாங்கள் அந்த 2 பேரில் ஒருத்தங்களை சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா நம்ம யூகா கிட்ட அந்த டெத்து கடவுள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு மிகப்பெரிய பயங்கரமான மான்ஸ்டரை கொண்டு வந்து நிற்கும். அதை பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யூகா சாக்காய் பார்த்துட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோவோட அந்த டெத்து கடவுள் யூகா பார்த்து நீ தான் யூகாவா, உன்னை பார்க்க தான் நான் இங்கே வந்திருக்கேன், இது என்னோட மான்ஸ்டர் தான், இதை பார்த்து பயப்படாத அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம யூகா யார் நீ திடீர்னு இங்கே வந்திருக்க, நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அந்த டெத்து கடவுள் பார்த்தியா நான் யாருன்னு சொல்கிறத மறந்துட்டேன் பார்த்தியா, நான் வேறு யார் இல்லை உன்னோட லியோ அங்கிள் இருக்காரு பார்த்தியா, அவர்கிட்ட இருக்கிற ஒரு டெத்து கடவுள் தான் நான், இப்போ நான் உன்னை சூஸ் பண்ண வந்திருக்கேன், நீ என்னை சூஸ் பண்ணுறியா, நான் உன் கூட இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ ஒரு டெத்து கடவுளாகவே மாறலாம், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ யூகாவுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த டெத்து கடவுள் இங்கே பாரு உன் கையில் இருக்க மந்திர சக்தினால நீ கண்ட்ரோல் இழக்க அதிக வாய்ப்பு இருக்குது, அதை பண்ண வேண்டாம் அப்படின்னா நீ என்ன சூஸ் பண்ணி, என்கிட்ட டெத்து பவர் இருக்குது, நீ இது வரைக்கும் பார்க்காத அதிக பவர் உனக்கு கொடுப்பேன், என்னை சூஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது யூகா பயங்கரமாக யோசிச்சுட்டு இருப்பா. அப்படியே ரியல் வேர்ல்டில் பார்த்தா யூகா அப்படி மயக்கத்தில் இருப்பா, அவளை சுற்றி நம்ம ஹீரோட ஓபிஎஸ் கார்டு பவர் அப்படி வந்துகிட்டு இருக்கும், அவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு
நான் சொன்னது அவங்க 2 பேரும் கரெக்ட்டா செய்றாங்க போல இருக்கு. இவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் யூகாவையும், ஜேவையும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட பேசினது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த ஏஞ்சல் அதாவது அந்த லைஃப் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "இங்க பாருங்க லியோ, ஒரு சின்ன பிரச்சனை. இந்த பையன் இறந்து போயிட்டான். இவன எப்படி உயிரோட கொண்டு வரது? இது வெறும் எம்ப்டி செல்லு மாரி தான் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஆவி எங்க இருக்கு? ஆத்மா எங்க இருக்குன்னு தெரிஞ்சா தான் அந்த ஆத்மாவ அப்படி திரும்ப கொண்டு வர முடியும். ஆத்மா எங்க இருக்குன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சு குடுங்களேன் லியோ" அப்படி சொல்லிட்டு அந்த லைஃப் கார்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்ட உடனே, "என்னது? இவனோட ஆத்மா இதுக்குள்ள இல்லையா? இதுக்கு முன்னாடி அவன் அங்க இருக்க மான்ஸ்டரோட ஆத்மா உறிஞ்சானே! ஒருவேள அவனோட கோருக்குள்ள அது இருக்குமோ?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மாஸ் மோனார்க்கோட கோர் எடுப்பாரு. அந்த கோர் எடுத்துக்கும்போது பார்த்தா, அந்த கோருக்குள்ள தாங்க நம்ம ஜேவோட ஆத்மா இருக்கு. நம்ம ஜேவோட ஆத்மா மட்டும் இல்ல, அங்க காஃபி ஷாப்ல குடுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா கஸ்டமர்ஸு, அவனுங்க எல்லாரோட ஆத்மாவும் அதுக்குள்ள தான் இருக்கு. எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்குது. அங்க நம்ம ஜே, "ஐயோ! என்னடா வசமா மாட்டிக்கிட்டோமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா அசால்ட்டா இருப்பான். அங்க இருக்க மக்கள்லாம், "நம்ம செத்துட்டோமா? நம்ம உண்மையா உயிரோட வர முடியாதா? அவ்வளோதானா? வசமா மாட்டிக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லும்போது, ஜே மட்டும் ஜாலியா, "கவலைப்படாதீங்க, எங்களோட அங்கிள் லியோ வந்துருவாரு. கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாரு" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா தான் இருப்பான். அப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு சத்தம் கேட்கும். "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இங்க நம்மளோட ஸ்ட்ரென்த்லாம் ஒண்ணுத்துக்கு வேலைக்கு ஆகாது. நம்ம அவ்வளோதான்" அப்படி சொல்லும்போது, "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு ஜே திரும்ப பார்த்தா, அங்க பார்த்தா அந்த மீனம் ராசியோட பாஸ் ரிபு தான் நிப்பா. அவ உட்கார்ந்துட்டு இருக்கா. அத பார்த்துட்டு, "ஏய், நீ எப்படி இங்க வந்த? உன்னோட ஆத்மா எப்படி இதுக்குள்ள வந்துச்சு?" அப்படி சொல்லும்போது, அத பார்த்துட்டு அந்த ரிபு, அவன் முதல்ல புடிச்சதே என்னதான், வெளிய இருக்கிறது நான் இல்ல. வெளிய இருக்கிறது ஒரு போலியான ரிபு. என்னோட ஆத்மா இங்க தான் இருக்குது" அப்படின்னு சொன்னோனே பெரிய ட்விஸ்ட்ட போட்டுட்டுருவா. அப்படின்னா வெளிய இருக்கிறது உண்மையான மீன ராசி கில்ட சேர்ந்த ரிபு இல்லையா? அது வேற மாரி ஃபேக்கான ஒரு ரிபு. அது யாருன்னு இன்னும் தெரியல. போக போக தான் தெரிய வரும் போல இருக்கு. அப்படின்னு இந்த பக்கம் நம்ம ரிவ்யூ சொன்னதுக்கப்புறம் அத பார்த்துட்டு, "ஏய், என்ன சொல்ற? நீ தான் உண்மையான ரிப்புவா? அப்ப அது இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கும்போது, அங்க பார்த்தா அந்த டிமென்ஷனல் பிரேக் ஆகி அப்படியே அங்க இருக்க விரிசல் ஆயிட்டு இருக்கும். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே மேல பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க அந்த விரிசல் மூலமா அங்க இருக்க மக்கள் எல்லாம் வெளிய போயிட்டு இருப்பாங்க. "ஏய், என்னாச்சு? எங்கள உள்ள இழுக்குது. ஏய், டைட்டா புடிச்சுக்கங்க" அப்படின்னு சொல்லும்போது, இத பார்த்துட்டு நம்ம ஜே, "ஆ, அங்கிள் லியோ காப்பாத்த வந்துட்டாரு. ஏய், யாரும் பயப்படாதீங்கடா. இது ஒரு ரிஃப்ட் தான். இது நம்ம வெளிய போகிற வழியா இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க நம்ம ஜே போகும்போது என்ன பண்ணுவான், அங்க ரிபுவோட ஆத்மா இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஆத்மாவையும் முடிய புடிச்சு அப்படியே தர தரன்னு இழுத்துட்டு போவான். "ஏய், ஏன்டா என் தலைமுடிய புடிச்சு இழுக்குற? கைய புடிடா" அப்படின்னு சொல்லும்போது, "ஏய், எனக்கு இதான் சிக்குச்சு, அதான் புடிச்சேன்" அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த டிமென்ஷனல் ரிஃப்ட் மூலமா ஜேவ பார்த்துட்டு, "ஜே, நீ நல்லா தான் இருக்கிற. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான். நீ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஆத்மாவ அந்த கோர் மேஜிக்ல இருந்து வெளிய எடுத்துட்டு இருப்பாரு. அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவனோட அந்த ஆஃபீசர்ஸ் கில்ட் பில்டிங் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு முன்னாடி வெளிய உட்கார்ந்துகிட்டு இருப்பான். முன்னாடி பார்த்தா ஏதோ ஃபயர் பாக்ஸ் மாரி ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப ஓட்டர்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, "டேய், நான் இப்ப தான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம இன்னைக்கு பொரிச்சு சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். வரியா?" அப்படி சொல்லும்போது, "ஆ, போயிட்டு வா. எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும்" அப்படி சொல்லும்போது, அத பார்த்துட்டு நம்ம ஓட்டர்ஸ், "சரி, நான் போறேன். ஆமா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஒரு இரும்பு பாக்ஸ் உள்ள நெருப்ப கொளுத்தி வச்சுட்டு இருக்க. சங்கிலிலாம் கட்டியிருக்க. என்னது?" அப்படி சொல்லிட்டு ஓட்டர்ஸ் கிட்ட போகும்போது, "என்ன வெளிய விடுடா" அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்குமா? அத பார்த்துட்டு ஓட்டர்ஸ், என்னது இது? ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. நான் ஒண்ணும் கேட்கலப்பா. இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேள மோனார்க்க தான் அப்படி புடிச்சு வச்சிருப்பானோ? என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டர்ஸ் அத கண்டுக்கிடாம அங்கிருந்து போயிருவான். அப்புறம் நம்ம ஹீரோ ஓட்டர்ஸ பார்த்துட்டு, "ரொம்ப தேங்க்ஸ் ஓட்டர்ஸ். நீ இந்த அளவுக்கு ரொம்ப நல்ல பையனா இருப்பேன்னு நெனச்சு கூட பார்க்கல. இந்த மாரி வேலையெல்லாம் பார்க்குறியே" அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்டு ஓட்டர்ஸ், "இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல. இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை மாரி இருக்குதே" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இந்த மோனார்க் செம்ம கடுப்பேத்திட்டான். இவனுக்கு இன்னும் நெறைய பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ மேல பார்க்கும்போது, அங்க கில்டு பில்டிங்ல நம்ம யூகா இருப்பா. நம்ம யூகாவ அப்படியே பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோ கொண்டு வந்ததுக்கு காரணம் அந்த டெத் கடவுள் தான். அந்த டெத் கடவுள் நம்ம யூகா கிட்ட, "நீ என்ன சேர்த்துக்கோ. நான் உனக்குள்ள வரேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படி சொன்னாலுமே, அந்த ஃபிளாஷ்பேக்ல நம்ம யூகா என்ன பண்ணியிருப்பா, "இல்ல, வேண்டாம், வேண்டாம். எனக்கு இது வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருப்பா. அத பார்த்துட்டு அந்த டெத் கடவுள், இந்த மாரி ஏன் பண்ணிட்டு இருக்க? பைத்தியக்காரி, பைத்தியக்காரி. சரி, உனக்கு நான் இன்னொரு வாய்ப்பு குடுக்குறேன். இந்தா, உன் கையில என்னோட மேஜிக் சிம்பல போடுறேன். நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு தேவைப்பட்டா உடனே என்ன கூப்பிடு. நீனும் நானும் ஒண்ணா சேரலாம்" அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபிளாஷ்பேக் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க அவ ரூம்ல இருக்கும்போது கையில பார்த்தா, அந்த டெத் கடவுள் போட்ட அந்த சிம்பிள் இருக்கும். அந்த ஆஃபீசர்ஸ் கார்டு சிம்பிள். அந்த சிம்பிள் மூலமா அவ அந்த டெத் கார்ட கூப்பிட்டா, இதுக்கப்புறம் அந்த டெத் பவர் அவனால யூஸ் பண்ண முடியும். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு ஜே வந்து நிப்பான். அத பார்த்துட்டு அவ பயந்து போயிருவா. "ஐயய்யோ! என்ன நடக்குது இங்க? டேய், கதவ தட்டிட்டு வரமாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோனே, "நான் நெறைய தடவ கதவ தட்டிட்டேன். நீ தான் காதே கேட்காத மாரி உள்ளயே உட்கார்ந்துட்டு இருந்த" அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்டு நம்ம யூகாவும், "ஓ, அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஆஃபீசர்ஸ் கார்டு பவர் மூலமா ட்ரூத் ஆஃப் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணுவா. அந்த பவர் யூஸ் பண்ணி நம்ம ஜேவ பார்க்கும்போது, நம்ம ஜே என்ன பண்ணுவான், அவனுக்கு பின்னாடி ஒரு மந்திர சக்தி இருக்கும். அத பார்த்துட்டு, "டேய், என்னடா இது? ஆஃபீசர்ஸ் கடவுளோட ஏதோ ஒரு சக்தி உன்கிட்ட இருக்கு. இது எப்படி சாத்தியம்? உனக்கு எப்படி இது வந்தது?" அப்படின்னு சொல்லும்போது, அத கேட்டு நம்ம ஜேவும், "ஆமா, நான் ரொம்ப வீக்கா தான் இருந்தேன். என்ன அந்த அளவுக்கு யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. என்ன கண்டுக்கிட்ட ஒரே ஆள் லியோ அங்கிள் தான்.
நான் மக்களை காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் காப்பாற்ற முடியல. ஒரு வழியா என்னோட லியோ அங்கிள் தான் என்னை காப்பாற்றினாரு. கண்டிப்பாக நான் அவர் கடன்பட்டே திருவேன். அவர் எவ்வளோ பெரிய ஜீனியஸ் தெரியுமா? லியோ அங்கிள் இல்லைன்னா நான் இப்போ உயிரோடே இல்லை அப்படின்னு ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு இருப்பான். ஒருவேளை அந்த லைஃப் கார்டு பவர் எங்கிட்ட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்ததுனால தான் இவன் இந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வந்தவன் இருக்கிறான், உயிரோட வந்திருக்கான். இதுக்கப்புறம் தெரிய வரும் அவங்ககிட்ட அந்த லைஃப் கார்டு பவர் இருக்கிறா, அந்த லைஃப் கார்டு பவர் இவனை என்ன பண்ண போகுதுன்னு. அதை பார்த்துட்டு யூகா, ஹே இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா அப்படின்னா நான் இதுக்கப்புறம் ஓவர் திங்கிங் பண்ணவே மாட்டேன், நான் எல்லாத்தையுமே டக்குன்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இதுக்கு முன்னாடி அந்த டெத்து கடவுள் பவர் சிம்பிள் போட்டுச்சு பார்த்தீங்களா, உனக்கு எப்போ வேணாலும் என்ன கூப்பிடு, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்துடலாம், என்னோட டெத் பவர் உங்ககிட்ட வந்து இருக்கும், நம்ம 2 பேரும் எப்பவும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாக்கு கொடுத்துருக்கோம். உடனே அவள் அந்த கையில் வச்சிருக்க சிம்பிள் பவரை யூஸ் பண்ணி, ஏய் சாரி நான் இது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத்து கடவுள்கிட்ட பேசி, நீனும் நானும் ஒன்றா சொல்லலாம் வா, நான் உன்னோட ஆஃபரை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த டெத்து கடவுள் கார்டு அவ்வளோதானே சொல்லிட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த பில்டிங்கில் பயங்கரமான வெளிச்சம் வரும், அந்த இடமே பிரகாசமாக இருக்கும். அதை கீழே நின்று நம்ம ஹீரோவும் ஓட்டர்ஸை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓட்டர்ஸ் அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அது யூகா ரூம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவனும் அந்த ஓட்டர்ஸும் எனது யூகா ரூமா, அவள் ரூம்ல இருந்து எதுக்கிட்டா இந்த அளவுக்கு பயங்கரமான வெளிச்சம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து நம்ம ஹீரோ டே கவலைப்படாத, ஒன்றும் அந்தளவுக்கு மோசமானதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாதானப்படுத்திட்டு இருப்பாரு. அதை பார்த்துட்டு இங்கே நம்ம ஓட்டர்ஸும் ஒன்றும் இல்லை அமைதியாக இருக்கணுமா, என்னடா பேசிகிட்டு இருக்க, அங்கே பயங்கரமாக ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துட்டு இருக்கு, அங்கே என் பொண்ணு யூகா இருப்பான்றேன், கண்டுக்கிடாமல் அசால்ட்டாக இருக்க, ஏய் லியோ ஆனால் நீ இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லடா, ஏதோ வித்தியாசம் தெரியுதுடா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம கள்ளி வருவா. நம்ம ஹீரோ கள்ளியை பார்த்த உடனே கள்ளி சாரி நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஓட்டர்ஸ்ட்ட ஓட்டர்ஸ் நீ கொஞ்சம் போய் வேலையை பாரு, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் அவகிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸ் அங்கேருந்து அனுப்பி வச்சிருவாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த கள்ளி பொண்ணை தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டு வந்து, அது லைப்ரரி மாதிரி இருக்கும், அந்த லைப்ரரி கூட்டு வந்து உட்கார வச்சு நம்ம ஹீரோ இங்கே பாரு, இங்கே வேற யாருமே இல்லை, நீனும் நானும் மட்டும்தான், அந்த மோனார்க் ஆஃப் மாஸ் அவன் இருக்க இடத்துல நீ ஏதோ சொல்ல வந்துட்டு மறுபடியும் வாய மூடிட்ட, இதே மாதிரி தான் அந்த கில்லில் வந்து சேரும்போது ஏதோ ஒன்று சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே மாற்றிட்ட. நான் உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன், இதுக்கப்புறம் உன் மனசுக்குள்ளே எதுவுமே வச்சுக்காத, நீ யாரு, நீ என்ன சொல்ல வர, உன் மனசுக்குள்ளே என்ன இருக்குது எல்லாத்தையுமே வெளியே கேட்கிறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உண்மை எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிப்பான். அந்த கள்ளியும் அவள் யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிப்பா. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இந்த கள்ளி யாரு, இந்த கள்ளிக்கு எப்படி நம்ம ஹீரோ அப்பாவானா, ஒருவேளை லிப்ராவோட பாஸுக்கும் நம்ம ஹீரோக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குமா, இது எல்லா ரகசியமே அடுத்த எபிசோட நீங்கள் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அராய்ஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.